ஐபிஎல்லோட 52வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மே 3 ஈவினிங் 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடக்குது. பெங்களூரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு ஃபுல்லாகவே மழை, மேக்ஸிமம் நாளைக்கும் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. மேட்ச் வந்து மழையினால பாதிக்கப்பட 20 to 30% சான்சஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தளவுக்கு பெங்களூர் 2வது பொசிஷனில் இருக்காங்க. 10 மேட்ச்சில் 7 வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் லாஸ் ஆகியிருக்காங்க. கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்ல டாப்லேயும் போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு பாட்டம் ஆஃப் த டேபிள் 10வது ரேங்கில் இருக்காங்க. 10ல் வெறும் 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 8 மேட்ச் தோற்றுருக்காங்க. இந்த சீசன் ரொம்ப பூர்ணா சொல்லணும். பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சொதப்பிட்டு வராங்க. கன்சிஸ்டண்டாக மேட்ச் தோத்துட்டு தான் வராங்க. கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, பாக்கி எல்லா மேட்சுமே லாஸ் தான். பெங்களூரு பொறுத்தளவுக்கு மொத்தம் 99 மேட்ச் விளையாண்டுருக்காங்க இந்த கிரவுண்டில். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 42 தடவை ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட்ல 53 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு டைம் ஒரு 287 பெங்களூருக்கு அகேன்ஸ்ட் அடிச்சிருந்தாங்க. ஒரு 82 லோ ஸ்கோரிங்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ரொம்ப பிகினிங்ல, ரொம்ப ஓல்டு மேட்ச். அது ஹையஸ்ட் ரன் சேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 186/3, அதுவுமே ரொம்ப ஓல்டு தான். ரீசெண்டாக சேசிங் ரொம்ப டவுனாக தான் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜாஸ்தி ஜெயிச்சுட்டு வராங்க. கிரவுண்ட்ல நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பாருங்க, 205, 194. இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் லோ ஸ்கோரிங். காரணம் கேட்டிங்கன்னா மழை வந்துருச்சு, அதனால ஓவர்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. மேட்சை ரொம்ப டவுனாக தான் போச்சு. மற்ற மேட்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோரிங் வந்திருக்கு. அவரேஜா ஒரு 170, 180 அந்த ரேஞ்சு தான் இன்னைக்கும் எதிர்பார்க்குறோம். பெங்களூரை பொறுத்தளவுக்கு சின்னசாமி ஸ்டேடியம் தான் ஹோம் கிரவுண்டு. பட் அவங்க ஹோம் கிரவுண்டில் தோத்துட்டும் அதர் கிரவுண்ட்ஸில் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வராங்க. எல்லாமே உல்டாவாக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் நடந்த 4 மேட்சஸில் ஒரு மேட்ச் தான், கடைசி மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா மேட்சுமே பெங்களூரில் தோத்துட்டு தான் இருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த அளவுக்கு மொத்தம் 34 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் 12 மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க, சென்னை 21 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை டாப்ல இருந்தது. இதெல்லாமே பழைய சீசன், ரீசெண்ட் ரெக்கார்டு ரொம்ப புவராக தான் இருக்கு. இதெல்லாம் போன சீசன்களில் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. பெங்களூர் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். ஜேக்கப் பத்தலுக்கு போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ரோமன் ஷெப்பர்டு, டிம் டேவிட் அண்ட் ஹசல்வுட் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். இதில் அடிஷனலாக பிலிப் சால்ட் இன்ஜுரியில் இருந்தார். அவர் இன்ஜுரியில் ரெக்கவர் ஆகிட்டாரு. மோஸ்ட் ப்ராபபிளி நாளைக்கு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பிளேயிங் லெவனில் வருவார். டீமை பொறுத்தளவுக்கு ஓப்பன் விராட் கோலியும் பெத்தலும் போன மேட்ச் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி சால்ட் உள்ள வந்தாருன்னா சால்ட்டும் கோலியும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனில் பட்டிதார் இறங்குவார். மோஸ்ட் ப்ராபபிளி மேபி பட்டிகளுக்கும் சான்ஸ் கிடைக்கும். மிடில் ஆர்டர் குர்னால் பாண்டியா, டிம் டேவிட், ரோமன் ஷெப்பர்டு, ஜிதேஷ் சர்மாவும் நல்ல பேட்ஸ்மேன் தான், அவரும் மிடில் ஆர்டர் பார்த்துக்குவார். நல்லா இதில் டிம் டேவிட் ஃபினிஷர் ரோல் நல்லா டீசெண்டாகவே பண்ணுறாரு. நல்லா மேட்சிங் 20-30 ரன்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. பவுலர்ஸ் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. குர்னால் பாண்டியா மேட்சுக்கு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. புவனேஸ்வர் குமாரும் டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு வராரு. ஹசல்வுட்டுமே நல்லா டெத்தில் பவுல் போடுறாரு, ஒரு 2-3 விக்கெட்ஸ் ரெகுலராக எடுக்கிறாரு. சுயேஷ் சர்மா 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட்ல தான் உள்ள வராரு. எஸ் தயாலும் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்றாரு, ஒரு 1 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஆசியப்போட கடைசி 5 மேட்சஸ் பாருங்க, 1, 2, 3, 4, 5 கடைசி 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும், இது பெங்களூர் நடந்த மேட்ச் தான், அந்த மழையில வந்துருச்சு, அதனால அந்த மேட்ச் டோட்டலாகவே ஃபிளாப் ஆயிருச்சு. பாக்கி எல்லா மேட்சுமே டீசெண்டா ஜெயிச்சுட்டு வராங்க. மேட்ச் நல்ல வின்னிங் ரெக்கார்டு இருக்கு ரீசெண்டா. ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு ஒரு 160, 165, 205, 194 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க ரீசெண்டாக. ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது விராட் கோலி நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவரோட பாயிண்ட்ஸை பாருங்க, 51, 70, 73, 62. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் சிங்கிள் டிஜிட், அந்த மலையில் நடந்த மேட்ச், அதனால அதை பார்த்துக்க வேண்டாம். பாக்கி எல்லாமே டீசெண்டாக எல்லா மேட்சுமே 50. கடைசி 5 மேட்ச்சில் 4 50 அடிச்சிருக்காரு. அந்த ஒரு மேட்ச் மட்டும் மழையினால மேட்ச் மாறிடுச்சு. சிஎஸ்கே எகென்ஸ்டாகவும் ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 31, 47, 21, ஒரு மேட்ச் மட்டும் 6, அப்புறம் ஒரு 30.
பெங்களூர் கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு 70 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா மழை வந்த மேட்ச் 1, அதுக்கு பிஃபோரா 22-7-47. ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜேக்கப் பத்தேல் போன மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்ச் சால்ட் உள்ள வந்துருவாரு. படிக்கல் ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு பாருங்க. கடைசி மேட்ச் மட்டும் 0, அதுக்கு பிஃபோரா 50, 61, 40 ஒரு நல்ல டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. மேபி மோஸ்ட் ப்ராபபிளி அவருக்கு நல்ல இனிஷியலா சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நல்லா ஹிட்டிங் ஆடுவாரு. அவருக்கு சான்சஸ் பொசிஷனை மாற்றி உள்ள கொண்டு வராங்க. சில டைம் படித்தர உள்ள கொண்டு வரனால இவர் கொஞ்சம் லோயர் ஆர்டர்ல போயிடாரு. லோயர் ஆர்டர் போனால் கொஞ்சம் டவுனிங் ஆயிடாரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக விளையாடுறாரு. 27-13, 27-38 ஒரு மேட்ச் மட்டும் 3. பெங்களூர் கிரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஒரு 50, 250 அடிச்சிருக்காரு 5 மேட்ச்ல. ஒரு 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிருக்காரு. பட்டிதார் நல்ல ரீசன்ட் ஃபார்ம்ல இருந்தாரு. பட் கொஞ்சம் இப்போ ரீசெண்டா கொஞ்சம் சில மேட்சஸ்ல டவுன் ஆயிட்டாரு. பெருசா பர்ஃபார்மிங் இல்லை. அதுக்கு பிஃபோரா நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. சென்னைக்கு எகென்ஸ்டா ஓரளவுக்கு டீசெண்டா ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 51-41 ஒரு மேட்ச் மட்டும் ரன் அடிக்கல. ஒரு மேட்ச் 21. பெங்களூர் கிரவுண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஒரு சிங்கிள் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோரா 23-25, 12-41. பெங்களூர் கிரவுண்ட்லயும் ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு வந்துட்டு இருக்கு. குருணால் பாண்டியா பெருசா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. போன மேட்ச் மட்டும் சான்ஸ் கிடைச்சது ஒரு 73 நல்லா ஆனாரு. அதுக்கு பிஃபோரா நடந்த இந்த மேட்ச்லயுமே அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை. ரொம்ப லோயர் ஆடி தான் இறக்குறாங்க. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் பெருசா ரெக்கார்டு இல்லை. கடைசி 2 மேட்ச் ரன் இல்லை. அதுக்கு பிஃபோர் ஒரு 9. இந்த கிரவுண்ட்லயுமே பெருசா ரெக்கார்டு இல்லை. அவருக்கு பேட்டிங் பெருசா கிடைக்கிறது இல்லை. அதனால ப்ரூவ் பண்ண முடியறது இல்லை. மேபி இனிஷியலா ப்ரொமோட் பண்ண ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடுவாரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டா கடைசி 3 மேட்சஸ்ல ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் கடந்த 3 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெங்களூர்ல கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட். அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. டிம் டேவிட் நல்லா ஃபினிஷரா தான் வராரு. அவர் கிடைச்ச ரோலுக்கு சிறப்பா பண்றாரு. நல்லா ஹை ஹிட்டிங் ஆடுறாரு. அவரோட ஸ்கோரிங்குமே பாருங்க. ஒரு 19 நாட் அவுட், 23 பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு பிஃபோரா பேட்டிங் கிடைச்சப்போ ஒரு 50. அதுக்கு பிஃபோரா பேட்டிங் கிடைக்கல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 22-13 ஒரு மேட்ச் 2, 31-16 ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல நல்லா விளையாடிருக்காரு. 23, 50, 37, 32 ஒரு மேட்ச் மட்டும் 4. ரோமாரியோ செப்போர்டு கடைசி 2 போட்டியில தான் வாய்ப்பு கிடைச்சது. பட் பெருசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு பேட்டிங்கும் கிடைக்கல. போன மேட்ச் பவுலிங்குமே கொடுக்கல. மேபி அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான். அவருக்கு பேட்டிங்லயும் நல்லா ஹிட்டிங் ஆடுவார், பவுலிங்லயும் விக்கெட் எடுப்பாரு. பட் ரீசன்ட் பர்ஃபார்மிங் இல்லை. அவருக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா மேபி அவர் ப்ரூவ் பண்ணுவார். சர்மா ரொம்ப லோயலாக தான் இறங்குறாரு. மேபி இனிஷியலில் கொஞ்சம் விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். கடைசி மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. அதுக்கு பிஃபோர் ஒரு 20-11 அதுக்கு பிஃபோராக லோயர் தான். சென்னைக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓரளவுக்கு விளையாடிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் ஒரு 23-33 அடிச்சிருக்காரு. ஒரு 27 அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் பவுலரை பொறுத்தளவுக்கு பெங்களூர்ல ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டாக இனிஷியலாகவே பவர் பிளேயர் விக்கெட் எடுத்து வராங்க. டெத்லையுமே ஓரளவுக்கு நல்லா பவுல் பண்ணிட்டு வராங்க. புவனேஸ்வர் குமார் ரீசெண்ட் ரெக்கார்டு பாருங்க. கடைசி மேட்ச் ஒரு 3 விக்கெட். அதுக்கு பிஃபோரா 1, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அப்புறம் 2-1 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெங்களூர் கிரவுண்ட்லயுமே கடைசி 4 மேட்ச்ல பாருங்க 1, 2, 1, 1, 1 டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா தான் விக்கெட் இல்லை. அசல்வுட்டுமே நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் இருக்காரு. ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. பாக்கி 2, 4, 3, 1 நல்ல ரீசெண்டா நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னைக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 3 விக்கெட், ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசியா விளையாண்டா 2 மேட்ச் பாருங்க 4, 3 அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ரெக்கார்ட் இருக்கு. சுரேஷ் சர்மா இம்பாக்ட்ல தான் வராரு. பெருசா சொல்றதுக்கு மெயின் பவுலர் இல்லை. ஒரு யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்பப்போ இடையில விக்கெட் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு மேட்ச் மட்டும் கடைசி 5 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சென்னை எகென்ஸ்டா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த 4 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் தயால் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி பிளேயர் தான். கடைசி 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் ஒரு விக்கெட். சென்னைக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 3 மேட்ச்ல ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு மேட்ச் ஒரு விக்கெட், ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சென்னை டீம் பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயர் சாம்கரன், பிராவிஸ், பத்திரானா,
அண்டு நூர் அகமது. 4 ஓவர்சீஸ் பிளேயர் மொத்தம். சென்னை டீமும் பெருசா இப்போ சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான், ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் இருக்காங்க. பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மிங்கே இல்லை. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சொதப்பிட்டு வராங்க. மேபி மேட்ச் புதுசாக பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. இந்த மேட்ச்லயுமே 1-2 யங்ஸ்டர்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு பெருசா சேஞ்ச் இருக்காது. ரஷீதும் ஆயுஷ் மாத்திரையும் தான் ஓப்பன் பண்றாங்க. ரஷீது ஓரளவுக்கு விக்கெட் மெயின்டைன் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். பெரிய ஹிட்டிங் போக மாட்டாரு. ஒரு 10 to 15 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆயுஷ் மாத்திரை நல்ல ஹிட்ரு. ரீசெண்டாக லோக்கல் நடந்த மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்மிங் இருக்கு. ஹை ஹிட்டிங் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அவரும் நல்லா விளையாடுவார். அவருக்கு அடுத்து ஒன் டவுன்ல பார்த்தீங்கன்னா ஜடேஜா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இனிஷியலாகவே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலாக வந்தாலுமே ஓரளவுக்கு நல்லா ஆடுறாரு. ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் போல ரெண்டுலேயுமே பாயிண்ட் இருக்கு. சாம்கர்னுமே போன 2 மேட்சில் இனிஷியலாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அவருமே போன மேட்ச் நல்ல ஒரு ஹிட்டிங் ஆடி கொடுத்தாரு. ஒரு 88 ரன் நல்லா ஹிட்டிங்ல அடிச்சாரு. டீசெண்டாக நல்லா ஃபார்முக்கு வந்துட்டாரு. மிடில் ஆர்டரை பொறுத்தளவுக்கு சிவம் தூபே மிடில் வராரு. நல்ல ஹை சிக்ஸர் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். ரீசெண்டாக அந்த அளவுக்கு போன சீசன் வந்த அளவுக்கு சிக்ஸ் வர்றது இல்லை. கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு. காரணம் கேட்டிங்கன்னா சென்னையில் இனிஷியலாகவே விக்கெட் விழுந்துருது. மிடில் வராரு. மிடில் வரும்போது கொஞ்சம் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பாலை வேஸ்ட் பண்ணிடுறாரு. ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். டெத் அண்டு ஆல்மோஸ்ட் தோனி வருவார். 1 or 2 ஓவர்ஸ் வந்தாலுமே ஒரு ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். தீபக் கூட ரொம்ப லோயர் ஆடில் வருங்காரு. அவருக்கு சேஷா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பிராவிஸ் நல்ல ரீசெண்ட் ரெக்கார்டு இன்டர்நேஷனல் மேட்சஸில் இருக்கு. கடைசி 2 போட்டியுமே நல்ல ஹிட்டிங் ஆடி இருக்காரு. நல்ல ஹை ஹிட்டிங் எபிலிட்டி இருக்க பிளேயர் தான். நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்க பிளேயர் தான். பரவாயில்ல, அவர் நல்லா விளையாடுறாரு. பவுலரை பொறுத்தளவுக்கு விக்கெட்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டண்டா யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு மேட்ச் எடுக்கிறாங்க, ஒரு மேட்ச் எடுக்கிறது இல்லை. அதனாலவே மேட்ச் தோத்துட்டு வராங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பவுல் பண்ணணும். பட் ரொம்ப கம்மியாக தான் விக்கெட்ஸ் விழுகுது. கலையில் ஆகும்போது அண்ட் பத்திரானா ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த அளவுக்கு விக்கெட் எடுக்கிறது இல்லை. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பத்திரானால ரீசெண்டாக ரொம்ப விக்கெட் எடுக்க ரொம்ப தடுமாறுறாரு. நூர் அகமது மட்டும் ஓரளவுக்கு நல்ல மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல எக்கனாமிக் பவுலர் தான். ஜடேஜாவும் ஓரளவுக்கு பவுல் பண்றாரு. பட் பழைய மாதிரி விக்கெட் வர்றது இல்லை. ஓவர்ஸ் கண்டெயின் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா மேட்சுமே லாஸ் தான். பேக் டு பேக் லாஸ் தான். பெருசாக சொல்ற அளவுக்கு பர்ஃபார்மிங்கே இல்லை. எல்லா மேட்சுமே ஒரு 150 160 தான் அடிக்கிற ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்காங்க. போன மேட்ச் தான் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டிங் ஆடி ரன்ஸ் ஏத்துனாங்க. பட் இருந்தாலுமே அந்த மேட்சுமே தோத்துட்டாங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மே இல்லை. ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஷேக் ரஷீது ஓரளவுக்கு டபுள் டிஜிட்ல ஆடுறாரு. ஒரே மேட்ச் மட்டும் 0ல அவுட் ஆயிட்டாரு. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஆயுஷ் மாத்திரை நல்ல ஹிட்டிங் ஆடுறாரு. ஹை ஹிட்டிங் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்க பிளேயர் தான். 2 மேட்ச் 30 ரன் அடிச்சாரு. போன மேட்ச் மட்டும் ஒரு 7 ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. சாம்கரன் இடையில கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. போன மேட்ச் வந்து நல்லா ஹிட்டிங் ஆகி கொடுத்தாரு. ஒரு 88 ரன் நல்லா அடிச்சாரு. இருந்தாலும் பட் மேட்ச் தோத்துருச்சு. அதுக்கு பிஃபோரா எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அதுக்கு பிஃபோரா போன சீசன்ல ஒரு 63 அடிச்சிருக்காரு. பெங்களூருக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு விளையாண்டுருக்காரு. கடைசி மேட்ச் 8. அதுக்கு பிஃபோரா ஒரு 22 23 10. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 23 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் டேக்கிங்ல பெருசா இப்போ அவர் விக்கெட் வர்றது இல்லை. 2 or 3 ஓவர்ஸ் மேபி யூஸ் பண்ணுவாங்க. போன சீசன்ல கடைசியாக ஒரு 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெங்களூருக்கு எகென்ஸ்டாவும் கடைசி 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஜடேஜாவே இப்போ பவுலிங்ல பெருசா விக்கெட் வர்றதே இல்லை. அதனால அவர் பேட்ஸ்மேனாவே கொஞ்சம் இனிஷியலா செகண்ட் டவுன் 1 டவுன் ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கிறாங்க. ஓரளவுக்கு கடைசி 3 மேட்ச் இனிஷியலா தான் இறங்கினாரு. ஒரு 17 21 53 ஓரளவுக்கு ரீசெண்டா விளையாண்டிருக்காரு. அதுக்கு பிஃபோரா 2 சிங்கிள் டிஜிட். பெங்களூருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஒரு 25 42 நாட் அவுட், 25 நாட் அவுட். அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் ஒரு 10-3. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 42 நாட் அவுட், ஒரு மேட்ச் 10. ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிராவிஸ் பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 0. அதுக்கு எல்லா மேட்சுமே பாருங்க ஒரு 46 23 42 32 நல்ல டீசெண்டா ஹிட்டிங் ஆறாரு. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்க பிளேயர் தான். நல்ல பெரிய லெவல்ல ஹோப் வச்சிருக்காங்க. மேபி நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். தூபே ரீசெண்டா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹிட்டிங்க்கு போறது இல்லை. கொஞ்சம் லோயரா தான் டவுனா தான் ஃபீல் பண்றாரு. பெரிய அந்த அளவுக்கு சிக்ஸிங்குமே வர்றது இல்லை. ஒரு 50 ரன் அடிச்சா கூட ஒரு 40 பால் பிடிச்சதான் 50 ரன் அடிக்கிறாரு.
அதுக்கு பிஃபோர் ஒரு 43-21 ரெக்கார்ட்ஸ் பெருசாக ரீசெண்டாக இல்லை. பெங்களூருக்கு எகென்ஸ்டாக போன சீசன்கள்லாம் பாருங்கள் ஒரு 95 ரன் அடிச்சிருக்காரு, இது பழைய மேட்ச்சு. அதுக்கு பிஃபோர் ஒரு 52-34, கடைசி 2 மேட்ச் ஒரு 19-7. இந்த கிரவுண்ட்லேயுமே ஒரு 50 போட்டிருக்காரு 2 மேட்ச்சில். தோனி விக்கெட் கீப்பிங் குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நல்லா டீசெண்டாக விக்கெட் கீப்பர் பண்ணுவார். பெருசாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, மேபி டெத் ரெண்டு ஃபினிஷராக தான் 1 or 2 overs வருவார். வந்தால் ஓரளவுக்கு டீசெண்டாக ரெக்கார்ட் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல ஹிட்டிங் ஆகக்கூடிய பிளேயர் தான். 30-25 பெங்களூர் கேங்ஸாக இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயுமே ஒரு 25 அடிச்சிருக்காரு. தீபக் கூடா சுத்தமாக ஃபார்மே இல்லை. நம்பர் பேசிஸ்லையும் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கடைசி 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் 22 அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோராக எல்லாமே ரொம்ப லோ ஸ்கோர் தான். பட் இருந்தாலும் திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. பட் இவருக்கு போல இன்னொரு யங்ஸ்டரே யாருக்கா புதுசாக சான்ஸ் கொடுக்கலாம், அவங்களாவது ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் தான், பட் இவரை வச்சு இன்னும் திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க, என்ன ரீசனே தெரியல. பெங்களூருக்கு எகென்ஸ்டாகவும் கடைசியாக இந்த மாதிரி ரெக்கார்டுமே இல்லை. அதுக்கு பிஃபோராக பழைய சீசனில் ஒரு 45 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லேயும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. நூர் அகமது நல்ல ஸ்டார்டிங்கில் நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருந்தார். இடையில சில மேட்ச் கொஞ்சம் டவுனாக வந்துச்சு. பட் ரீசெண்டாக ஓரளவுக்கு கடைசி 2 மேட்ச் நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பெங்களூருக்கு எகென்ஸ்டாகவும் ஓரளவுக்கு 4 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, பாக்கி எல்லா மேட்சுமே 3-2 நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பெங்களூர் கிரவுண்ட்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கலீல் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல விக்கெட் டேக்கர் தான். விக்கெட்டிங்குமே நல்லா விழுந்துட்டு இருக்கு. கடைசி 5 மேட்ச்ல பாருங்க 2-1, ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. பெங்களூருக்கு எகெயின்ஸ்டா பாருங்க எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. 1-2, 1-1. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கம்போஜ் ஃபுல் ஓவர் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு 2 or 3 overs இம்பாக்ட்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடைசி 4 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பத்திரானாவை தான் ஹை ஹோப்ல வச்சிருந்தாங்க, நல்லா டெத் அண்ட் ஃபினிஷரா இருப்பாரு. இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் விக்கெட் எடுக்கிற. கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்ச் மட்டும் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பாக்கி 3 மேட்ச்லயும் விக்கெட்டே உழுகல. பெங்களூருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, இந்த கிரவுண்ட்லயும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டீம் ஓவராலா பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி கோலி அண்டு சால்ட் ஃபிட் ஆயிட்டாருன்னா சால்ட் உள்ள வந்துருவாரு. கோலி சால்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. படிக்கலார் பட்டிதர் ஒன் டவுன் வருவாங்க. மேபி டிபெண்டிங் ஆன் விக்கெட் பேசிஸ்ல அவங்க அப் அண்ட் டவுன் மாற்றுவாங்க. குருநாள் பாண்டியா லோவர் ஆர்டர்ல தான் இறங்குவார். டீம் டேவிட் கொஞ்சம் இனிஷியலாகவே இறங்குவார். சால்ட் வந்தாருன்னா சால்ட் கோலி மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க. தேவதத் படிக்கல் அவருமே டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. அவர் விக்கெட் பட்டிதருமே டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான், அவரையுமே பிக் பண்ணுங்க. குருநாள் பாண்டியா ரீசெண்டாக விக்கெட்டிங்லேயும் வந்துட்டு இருக்கு, பேட்டிங்லேயுமே ஓரளவுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஆடுவார். கடைசி மேட்ச் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மேட்ச் பேட்டிங் போலிங் ரெண்டுலையுமே எதிர்பார்க்கலாம். அவருமே ஒரு டீசெண்டான பிக்கு தான். டிம் டேவிட் நல்ல ஹிட்டர் தான், பட் ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் வருவார். எஸ்எல் அவாய்ட் பண்ணிங்க, ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிதேஷ் சர்மா ரொம்ப பிளோ ஆர்டர்ல தான் வருவார். எஸ்எல் அவாய்ட் பண்ணிடுங்க, ஜிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கலாங்க. ரோமர் ஷெப்பர்டு நல்ல ஆல்ரவுண்டரு, அவருக்கு பேட்டிங்கும் தரதில்லை, பவுலிங்கும் தரதில்லை. மேபி அவருக்கு சான்ஸ் கிடைச்சா ப்ரூவ் பண்ணுவார். ஏன்னா எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வர் குமார் ரீசெண்டாக நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ரீசெண்டாக நல்ல விக்கெட் டேக்கிங்லையுமே இருக்காரு. கண்டிப்பாக அவரையும் பிக் பண்ணிக்கோங்க. ஜேசல் அசூட்டும் புவனேஸ்வர் குமாரும் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிடாதீங்க. எஸ் தயாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், பட் எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சுரேஷ் சர்மா பெருசாக ரெக்கார்டு இல்லை, 1-2 ஜிஎல் டீமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஓவர் பேசிஸ் பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், அசல்வுட்டு, தயாலு கண்டிப்பாக 4 ஓவர் ஃபுல்லாக போடுவாங்க. சுயேஷ் சர்மா ஒரு 2 to 3 overs போடுவார். குருநாள் பாண்டியாவும் ஒரு 2 to 3 overs போடுவாங்க. மேபி 1 or 2 overs ரோமரேஷ் ஷெப்பர்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல புவனேஸ்வர் குமாரும் அசல்வுட்டும் டெத் அண்ட் பவுலரா இருப்பாங்க. சென்னை பொறுத்தளவுக்கு ரஷீது மாத்திரையே ஓப்பன் பண்றாங்க. ரஷீது ரீசெண்டா பெருசா ரெக்கார்டிங் இல்லை, இப்பதான் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜேஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் மாதிரி நல்ல ஹிட்ரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. சாம்கரன் பேட்டிங் போலிங் ரெண்டுலையுமே சான்ஸ் கிடைக்கும். போன மேட்ச் நல்லா ஒரு 88 அடிச்சாரு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. ஜடேஜாவும் இப்போ பேட்ஸ்மேன் இன்சில ப்ரொமோட் பண்ணிட்டு வராரு. பவுலிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான், அவருமே ஒரு டீசென்ட் பிக்கு தான். பாவிஸ் நல்ல ஹை ஹிட்டிங் எபிலிட்டி இருக்க பிளேயர் தான், அவருமே ஒரு டீசெண்டான பிக்கா இருப்பாரு. தூபே ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராரு, சான்ஸ் கிடைச்சுன்னா ஆடுவார்.
அவரையுமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. தோனி ரொம்ப லோயர் ஆர்டர்ல தான் வருவார். எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தீபக் கூட பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப லோயர் ஆர்டர் தான். மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்ச் அவரை மாற்ற வாய்ப்பு கூட இருக்கு. கம்போஜ் பெருசா ஃபுல் ஓவர்ஸ் போட மாட்டாரு, இம்பாக்ட்ல தான் உள்ள வருவார். 1 or 2 ஓவர்ஸ் தான் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நூர் அகமது ஓரளவுக்கு டீசெண்டா பெங்களூருக்கு யங்ஸ்டா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. அவருமே இந்த மேட்ச் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. கலீல் அகமதுமே நல்ல ஒரு டீசென்ட் பவுலர் தான். நல்லா பெங்களூர் யங்ஸ்டாவும் நல்ல ரெக்கார்டு இருக்கு. இந்த மேட்ச் அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. பத்திரானா ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல கலீல் அகமது, நூர் அகமது, பத்திரானா 4 ஓவர்ஸ் ஃபுல்லா போடுவாங்க. ஜடேஜா 3 to 4 ஓவர்ஸ் போடுவாரு. கம்போஜ் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போடுவாரு. சாம் கேரனும் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் டிவைட் பண்ணிக்குவாங்க. இதுல கலீல் அகமதும் பத்திரானாவும் டெத் அண்ட் பவுலர்ஸா இருப்பாங்க. ரெண்டு டீமை பொறுத்தளவுக்கு சேஃப் பிக் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். மேட்ச் நல்லா ஆடிட்டு வர. ரீசெண்டாக எல்லா மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. அஜித் பட்டிதார் பெங்களூர் ஹோம் கிரவுண்டு ஓரளவுக்கு ஹை ஹிட்டிங் அடிக்கக்கூடிய எபிலிட்டி பிளேயர். தேவதத் படிக்கல் பெங்களூர்ல நல்லா ரெக்கார்ட் இருக்கு. அவரும் டீசென்ட் பிக்கு தான். குருணால் பாண்டியா டீசெண்டா பேட்டிங் கிடைக்காட்டி பவுலிங்ல கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. அவருமே ஒரு டீசென்ட் பிக் தான். அசுலோட்டும் புவனேஸ்வர் குமார் இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கா இருப்பாங்க. ரெண்டுமே ஒரு ட்ரம் கார்டு பிக்கப் தான். நீங்க கண்டிப்பா பிக் பண்ணீங்க. சென்னை பொறுத்தளவுக்கு சிவம் தூபே, மாத்ரே, பிராவிஸ் 3 பேட்ஸ்மேன்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் வரும். அவங்களுமே பிக் பண்ணிக்கலாம். ஜடேஜா கொஞ்சம் இப்போ இனிஷியலா பேட்டிங்ல ப்ரமோட் பண்ணிட்டு வராரு. பவுலிங்ல விக்கெட் இல்லாம பேட்டிங்ல ரன் அடிச்சு கொடுப்பாரு. சாம்கரனுமே இப்போ பேட்டிங்ல ப்ரமோட் பண்ணிட்டு வராங்க. போன மேட்ச் நல்லா ஹிட்டிங் அடிச்சாரு, 88 ரன் அடிச்சிருக்காரு. நூர் அகமது கண்டிப்பா பெங்களூர்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. அவருமே விக்கெட்டு 1 to 2 விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு. கலீல் அகமதுமே ஒரு 1 to 2 விக்கெட் எடுப்பாரு. டிம் டேவிட் கண்டிப்பா பெங்களூர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருந்துச்சுன்னா டெத் அண்ட் ஃபினிஷரா வருவாரு. நல்ல கடைசி ஒரு 10 பால் கிடைச்சாலுமே ஒரு 20-25 ரன் கண்டிப்பா அடிப்பாரு. கண்டிப்பா ஜிஎல்ல யூஸ் பண்ணுங்க. பெத்தேல் மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்ச் சால்ட் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால சால்ட் வரலைன்னா மட்டும் பெத்தேல ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ரஷீது ரீசெண்ட் ஃபார்ம் இல்லை. மேபி ஏதோ ஒரு மேட்ச் அவருமே ஃபார்ம் வர வாய்ப்பு இருக்கு. பத்திரானா பொறுத்தளவுக்கு பெங்களூர் பிளேயர் கேங்ஸ்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவருமே இந்த மேட்ச்ல ஒரு நல்ல ஜிஎல் பிக்கா கண்டிப்பா இருப்பாரு. கண்டிப்பா விக்கெட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு சேஃப் கேப்டன்னா விராட் கோலி 100% சேஃப் கேப்டனா தான் இருப்பாரு. பெங்களூருக்கு இடையாவும் பெங்களூர் கிரவுண்ட்லயும் நல்ல ரெக்கார்டு இருக்கு. ரீசெண்ட் மேட்சஸ்மே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேட்ச் 50 அடிச்சுட்டு வராரு. டீசென்டான கேப்டன் சாய்ஸா இருப்பாரு. ஜடேஜாவை இப்போ பேட்டிங்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராங்க. அவருமே டீசென்டான கேப்டன் சாய்ஸா இருப்பாரு. எஸ்எலுக்கு இவங்க 2 பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல பொறுத்தளவுக்கு பிராவிஸ் நல்ல ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கிறாரு ரீசெண்டா. அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணலாம். குருணால் பாண்டியாவும் ஒரு 2-3 விக்கெட்ஸ் ரீசெண்டா எடுத்துட்டு இருக்காரு. போன மேட்ச் பேட்டிங்லயுமே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவருமே ஜிஎல்ல கேப்டன் வைஸ் யூஸ் பண்ணுங்க. சாம்கரன் போன மேட்ச் ஒரு 88 அடிச்சாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் அடிப்பாரு. பவுலிங்லயுமே ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹசல்வுட் சென்னை பேட்ஸ்மேன்ஸ் ரீசெண்டா ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு வராங்க. அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது பெங்களூர் பவுலர்ஸ் 2 பேருமே ஜிஎல்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா கொடுக்கலாம். சென்னை ஸ்ட்ரகிள் ஆகும்போது அவங்க விக்கெட் 2 to 3 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுப்பாங்க. நூர் அகமது பொறுத்தளவுக்கு கண்டிப்பா இந்த மேட்ச் 2 to 3 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். அவருமே ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு சென்னை ரொம்ப வீக்கா இருக்கனால இந்த மேட்ச் ஒன் சைடு டீமா போட்டிருக்கோம். பெங்களூர் பவுலர்ஸையும் சென்னை பேட்ஸ்மேன் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். கேப்டன் அசல்வுட்டும் கோலி வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். இந்த டீமை பொறுத்தளவுக்கு கோலி கேப்டனாகவும் சாம்கரன் வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். ஓரளவுக்கு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு கோலி கேப்டன், ஜடேஜா வைஸ் கேப்டனா இருப்பாரு. ஓரளவுக்கு டாப் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸுமே ஒரு மெயின் பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.